திமுக எம்எல்ஏ கருணாநிதி மகன் மருமகள் பணிப்பெண்ணை தாக்கியதாக கூறப்பட்ட நிலையில் புகார் கூறிய இளம் பெண்ணிற்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஆனந்தன் இணைகிறார். ஆனந்தன், அந்த பணிப்பெண்ணிற்கு மருத்துவ பரிசோதனை நடைபெற்று முடிந்துள்ளது. அந்த பரிசோதனையில் என்ன தெரிய வந்துள்ளது? அருணா, சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியுடைய மகன், அவருடைய மருமகள் வீட்டில் பணி செய்த பெண்ணை சித்திரவதை செய்து காயப்படுத்தி திட்டி தாக்கியதாக புகார் அளிக்கப்பட்டது. அந்த புகாரின் அடிப்படையில் அவர் மீது திருவான்மியூரில் இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது திருவான்மியூர் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டு புகார் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 6 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு பதிவு செய்த பிறகு தொடர்ந்து காவல்துறையானது விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த இளம்பெண் சொந்த ஊருக்கே சென்று இந்த புகார் தொடர்பாக நேரடியாக விசாரிக்கப்பட்டது. அதன் பிறகு தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்து தற்போது அவருக்கு மருத்துவ ரீதியான பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சோதனையில் பொது மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் மற்றும் எலும்பு சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவர்கள் உள்ளிட்ட 7 பேர் மருத்துவ குழுவினர் தற்போது தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் நிறைவடைய உள்ளதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த மருத்துவ அறிக்கையை வைத்துக்கொண்டு அதன் பிறகு வீடியோ பதிவும் எடுப்பார்கள். குறிப்பாக என்ன நடந்தது, என்ன மாதிரியான அவர்கள் உங்களை காயப்படுத்தினார்கள், என்ன மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தினார்கள், எப்படி சித்திரவதைக்கு உள்ளாக்கினார்கள், இப்படி உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் எல்லாம் அவரிடம் கேட்டு வீடியோ பதிவும் எடுத்துக்கொள்வார்கள். இது காவல்துறை ஒரு வழக்குகளிலும் இருக்கக்கூடிய முக்கியமான நடைமுறைகளை பின்பற்றும். அந்த வகையிலே இது தொடர்பான ஆதாரங்களை திரட்டக்கூடிய பணிகளை தொடர்ந்து காவல்துறை செய்து வருகிறது. இந்த விவகாரத்தில் பொறுத்தவரை குற்றவாளியாக கருதக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருடைய மகன் மருமகள் அந்த இருவரையும் பிடிப்பதற்காக 6 பிரிவின்களை வழக்கு பதிவு செய்யப்பட்டு காவல்துறையினர் தொடர்ந்து தேடி வருகிறாங்க. 3 தனிப்படை அமைக்கப்பட்டு தொடர்ந்து தேடி வருகிறார்கள். குறிப்பாக அவர்கள் கர்நாடக மாநிலத்தில் இருப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அங்கு நேரடியாக சென்று தொடர்ந்து விசாரணை செய்து வருகிறார்கள். விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருபுறம் அவர்களை கைது செய்யக்கூடிய பணிகளை காவல்துறை தீவிரமாக தேடி வந்தாலும், மற்றொரு புறம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அதாவது கருணாநிதியுடைய மகன் மருமகள் முன்ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்தில் நாடியிருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. நீதிபதியும் அதில் முக்கியமான ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். நேரில் ஆஜராகின இது தொடர்பான பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கார். இப்படி இந்த வழக்கானது நடைபெற்று நகர்ந்து வருகிறது. இருப்பினும் காவல்துறை அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கையை பின்பற்ற இருக்கிறது, இந்த வழக்கை எப்படி கையாள இருக்கிறது என்று பொறுத்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினருடையும் அதுவும் திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய மகன் மருமகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து கைது செய்யக்கூடிய பணிகளை வழக்கு பதிவு செய்து கைது செய்யக்கூடிய பணிகளை தொடர்ந்து காவல்துறையினர் ஈடுபட்டு வர்றாங்க. என்ன மாதிரியான நகர்வு இருக்கும் என்று பொறுத்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த புகார் கொடுத்த பெண்ணுக்கு அந்த மருத்துவ பரிசோதனை நிறைவு பெற இருக்கிறது. அருணா, திமுக எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகள் இளம் பெண்ணை துன்புறுத்தியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த பெண்ணிற்கு தற்பொழுது மருத்துவ பரிசோதனையும் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. உங்களுடைய கூடுதல் தகவலுக்கு நன்றி ஆனந்தன்.